டெஸ்டிங் மாதிரி கொடுக்கணும். அந்த ப்ராடக்டை மார்க்கெட்டில் கொடுத்து பார்க்கணும். அதுக்கு சில கன்சல்டன்சிலாம் இருக்காங்க, நாங்களே இதை பண்ணுறோம். சரியா, மார்க்கெட் ரிசர்ச் பண்ணுறோம், மார்க்கெட் டெஸ்டிங் சொல்லுவோங்க. ப்ராடக்ட்டை மார்க்கெட்டில் விட்டு பார்ப்போம், இந்த மாதிரி ஃபீட்பேக் வருது, 100% ட்ரஸ்ட் ஒர்த்தியாக இருப்போம். நிறைய கம்பெனிகள் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களே எழுதிப்பாங்க சர்வே ரிசர்ச். நாங்கள் அப்படி பண்ண மாட்டோம். என்னை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் என்பது கடவுள், புரியுதா? யாரையும் ஏமாற்ற முடியாது. நான் முதல்ல என் மனசாட்சி நான் ஏமாற்ற மாட்டேன், என்னோட டீம் மெம்பர்ஸ் அப்படி தான். உங்களுடைய ப்ராடக்ட் சர்வீசஸ் பற்றி நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் மார்க்கெட்டில் அனலைஸ் பண்ணுவோம். இது ஜெயிக்காதா, இது என்ன பண்ணோம், இதெல்லாம் நம்ம ஒரு அனலைஸ் பண்ணிடணும். அப்புறம் என்ன சொல்கிறதுனா, அந்த ப்ராடக்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அந்த ப்ராடக்ட் சரியில்லைன்னு வந்துருச்சு, இல்லை பணம் வந்து அதிகமாக இருக்குது, கம்மியாக இருக்குது, குவாலிட்டி இதை விட நல்ல ப்ராடக்ட்ஸ் மார்க்கெட்டில் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் செகண்ட் செஷன் உட்காந்து சரி பண்ணிட்டு வரும்போது தான் மார்க்கெட்டில் அந்த ப்ராடக்டை இறக்கலாமா வேணாமானே முடிவு பண்ணணும். அதுக்கப்புறம் ஒன்று இருக்குது, ப்ராடக்டில் மார்க்கெட்டில் ப்ராடக்ட் வந்த பின்னாடி அதுக்கு என்ன மாதிரி சர்வீஸை நம்ம கொடுக்க போகிறோம். இது வந்து பிஸ்னஸ்க்கு டிப்ஸ்னு வச்சுப்போம். ஒன்று எப்படி கொடுக்கணும், ஏன் கொடுக்கணும், இதெல்லாம்